ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பயர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரேஜ் போம் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட். அண்ட் இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற போம், அதுக்கப்புறம் ஸ்டிக் டுகெதர் அப்படிங்கிற போம் எழுதியிருப்பாரு. இவரை தான் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் போயட், அதுக்கப்புறம் போயட் லாரேட் ஆஃப் மிஷிகன் அப்படிங்கிற மாதிரி பட்டங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த போம்ல நம்ம கரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல கரேஜ் அப்படிங்கிறது ஏதோ ஷோ ஆஃப் பண்றது அப்படின்னு நினைப்போம். அதுதான் உண்மையிலேயே கரேஜா? எது உண்மையான கரேஜ், தைரியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்றாப்புல. கரேஜ் இஸ் அண்ட் பிரில்லியன் டேஷ் அ டேரிங் தீர் இன் அ மொமெண்ட் ஸ்பிளாஷ். அப்போ கரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான ஒரு டேஷ் கிடையாது, ஒரு பிளான்டான ஒரு ஆக்ஷன் கிடையாது. அதே மாதிரி டேரிங் டீட் இன் மொமெண்ட்ஸ் ஃபிளாஷ். அப்போ போற போக்குல நடக்கிற, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைம்ல நடக்கிற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ்ன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இமீடியட்டா உடனே நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. பார்ன் ஆஃப் டெஸ்பேர் வித் சடன் ஸ்ப்ரிங். அப்போ டெஸ்பேர் அப்படின்னா நீங்க இப்போ எப்பெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கீங்களோ அப்போ வர்ற ஒரு ஒரு சடனான ஒரு ஊற்று, ஒரு நம்பிக்கையின் ஊற்று அப்படிங்கிறது நம்ம கரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் நாட் அ கிரீச்சர் ஆஃப் ஃபிளிக்கர்டு ஹோப். அப்போ ஓய்ந்து ஓய்ந்து போற ஒரு ஹோப்ல வர்ற ஒரு விஷயம், ஹோப் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா, அதுல ஒரு வர்ற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படின்னா நீங்க மோட்டிவேஷன் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாமே. ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், ஆனால் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது தேவை இல்லையா, எக்ஸாக்ட்லி டு கிளியர் திஸ் எக்ஸாம் டூ. அப்போ இந்த மாதிரி ஒரு அணைந்து போகிற ஃபிளிக்கர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளா இல்லாம ஃபிளக்சுவேட் ஆகிற ஒரு விஷயம். இப்போ கேண்டில் ஃபிளிக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெழுகு திரியுடைய வெளிச்சம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை அசைஞ்சு அசைஞ்சு இருக்கும் இல்லையா. அதே மாதிரியான ஒரு ஒரு நம்பிக்கை கிடையாது, ஒழுங்கற்ற ஒரு நம்பிக்கை கரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆர் த ஃபைனல் டக் அட் த ஸ்லிப்பிங் ரோப். அப்போ பாத்தீங்கன்னா ஃபைனல் டக் அப்படின்னா அந்த வடம் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ கடைசியா நீங்க பிடிக்கிற ஒரு, நீங்க கடைசியா பண்ற ஒரு விஷயம் கரேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்லிப்பிங் ரோப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேபி உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்க கடைசி மொமெண்ட்ல நீங்க பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன் தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். அப்போ கரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் யுவர் சோல் ஆஃப் மேன். மேன் அப்படிங்கிறது மேன் கைண்ட் அப்படிங்கிறது மொத்தமா வித்தவுட் எனி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ரைட்? அப்போ நம்மளுடைய மனசுல, ஆள் மனதுல, ஆன்மால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். அப்போ இந்த கரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய கோலுக்காக அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். யூ நோ தட் ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுல நிறைய ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், இட் வில் கன்சியூம் நிறைய டைம் அப்படின்னு தெரியும், நம்ம அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க இல்லையா, அதுதான் கரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். சம் பிளான் அப்படிங்கிறது இங்க உங்களுடைய ஆம்பிஷன் மென்ஷன் பண்ணுது, சரிங்களா? ஆம்பிஷன், கோல், ட்ரீம், எனிதிங் கேன் பி. Then let's move on to the second stanza. Courage isn't the last resort. Courage is not the last resort. இந்த ரெசார்ட் அப்படிங்கிறது நீங்க நவுனா பார்க்கும்போது இந்த போய் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஏரியா, ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இந்த இடத்துல இது வெறுப்பு, சரிங்களா? இது ஒரு ஆக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெசார்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஆக்ஷன், கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். அப்போ கரேஜ் அப்படிங்கிறது உங்களுடைய கடைசியான ஒரு விஷயம் கிடையாது. அது எதிர் இந்த ஒர்க் ஆஃப் லைஃபா இருக்கலாம், இல்லை அப்படின்னா கேம் ஆஃப் ஸ்போர்ட்டா இருக்கலாம், ஒரு விளையாட்டா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எங்கேயுமே கடைசியான ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ்ன்ட் திங், இட் இஸ் நாட் அ திங் தட் அ மேன் கேன் கால். அப்போ அது ஒரு நீங்க கூப்பிட்டா வர்ற ஒரு வேலைக்காரன்லாம் கிடையாது. அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹி இஸ் ஆப்ட் டு ஃபால். அப்போ நீங்க விழப்போற நேரத்துல நீங்க கூப்பிடும் போது வர்ற ஒரு ஹெல்ப் பாத்தீங்கன்னா கரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கரேஜ் இஸ் இன்பில்ட், சரிங்களா? கரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் குவாலிட்டி. இப்போ காசு கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு பொருள் கிடையாது, அதை நீங்க உருவாக்கணும், சரிங்களா? அண்ட் தேர் ஷுட் பி அ பிளான் ஃபார் தட். அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் கேம், இட் இஸ் நாட் அ திங் தட் அ மேன் கேன் கால் அட் தட்
அட் சம் டைம் வென் ஹி இஸ் ஆப்ட் டு ஃபால். அப்போ விழும்போது நீங்க கூப்பிடுற ஒரு உதவிகரமா இருக்க போறது வந்து கரேஜ் கிடையாது. அது ஒரு லைஃப் ஸ்டைல். அதை நீங்க வந்து பில்ட் பண்ணி தான் எடுக்கணும். இஃப் ஹி ஹாசன்ட் இட் நவ் ஹி வில் ஹாவ் இட் நாட். அப்போ இப்போ உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது ஒரு பொழுதும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இமீடியட்டா வர்ற ஒரு விஷயம் கிடையாது. பை ப்ராக்டிஸ், பை சேஞ்சிங் த லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு வர்ற விஷயம். when the strain is great and the pace is hard. அப்போ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த பேஸ் இஸ் ஹார்ட். அப்போ உங்களுடைய அந்த ஸ்ட்ரைட் நீங்க டிராவல் பண்ற அந்த பாத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும்போது வர்ற சடனா ஒரு விஷயம் கிடையாது. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் த டிஸ்டன்ட் கோல் மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ கரேஜ் வித்தின் ஹிஸ் சோல். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ். அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுக்காக உழைக்கிறீங்களோ, லெட் பி யுவர் ட்ரீம் ஆர் லெட் இட் பி வெதர் யூ வாண்ட் டு பிகம் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரைட்? எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் கரேஜ் வித்தின் திஸ் சோல். அப்போ கரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்தந்த ரிட்டாலியேஷன்ஸ் வரும், இந்தந்த இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் வரும், இல்லைன்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படிலாம் தெரிஞ்சுட்டும் அதை பண்றதுதான் கரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு கரேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ஆக்ஷன். இட் இஸ் நாட் அ இமீடியட் ரிசல்ட். சரிங்களா? கரேஜ் இஸ் இன் த டாஸ்லிங் லைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு ஃபிளாஷ் ஆகிற ஒரு டாஸ்லிங் லைட் கிடையாது. தட் ஃபிளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட். அப்போ இந்த மின்னல் அடிக்கிற மாதிரி டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி போற ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் ஸ்லோ, அன்வேவரிங் அண்ட் இன்கிரைண்ட் ட்ரைட். அப்போ கரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஸ்லோ. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலை மாத்துறது மூலமா கிடைக்கும். அண்ட் அன்வேவரிங் அப்படின்னா அன்ஷேக்கபிள், மாற்றவே முடியாது. இன்கிரைண்ட் ட்ரைட், உங்களுக்குள்ளாலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு குணம். ட்ரைட் அப்படிங்கிறது குணம். சரிங்களா? வித் பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட். அப்போ இதுல உங்களுக்கு ஸோ இதுல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா பேஷியன்ஸ் டு ஒர்க். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட், அதாவது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து டெட்டர்மினேஷனோட கண்டினியூஸா ஒர்க் பண்ற ஒரு குணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேஷியன்ஸ் அப்படிங்கிறது பொறுமை ரொம்பவே முக்கியமானது இல்லையா? இப்போ கோவம் அப்படிங்கிறது நாய் கூட வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரேஜஸான ஒரு பர்சனால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்க முடியும். ஸ்ட்ரென்த் டு வெயிட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம், அது வந்து இமீடியட்டா வராது, ரைட்? உங்களுடைய கோலை பொறுத்து அது இருக்கும். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ மேன் when his skies are blue. இந்த இடத்துல skies are blue அப்படிங்கிறது கொஞ்சம் இடியமேட்டிக் கண்டிஷன். நீங்க கொஞ்சம் சேடா இருக்கும்போது, டல்லா இருக்கும்போது, எதுவுமே நல்லா போகல அப்படின்னு நினைக்கும் போது உங்க கூட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரேஜ். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி வாஸ் ஒர்க் டு டூ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரேஜா தான் இருக்கும். இப்போ கரேஜ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும்னு இல்லை. இப்போ ப்ரொக்ராஸ்டினேஷன், நீங்க ஒரு வேலையை வந்து தள்ளி தள்ளி போடுறீங்க, அதை நீங்க செய்ய முற்படும் போது உங்களுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரேஜ். உங்களுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு எல்லாமே நீங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்து நீங்க உங்க டியூட்டியை செய்யும் போது இருக்கிறது கரேஜ். கரேஜ் அப்படிங்கிறது பெரிய லீடா தான் இருக்கணும்னு இல்லை, ஆனா இட் இஸ் நாட் அ இமீடியட் ரிசல்ட். இட்ஸ் இன்பில்ட் கேரக்டர். த பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். அப்போ பிரேவ் மேன், அப்போ தைரியமா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கரேஜ் இல்லாம இருந்து ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க. பிரேவ் மேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மேன் கைண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹீ ஹாஸ் இட் வென் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். அப்போ தேவை இருக்கு இல்லை, அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஆட்டிடியூட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கும். சரிங்களா? கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ. அப்போ கரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஷோ ஆஃப் பண்றது இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சீன் போடுறது கிடையாது. இட் இஸ் இன் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. அப்போ நீங்க தேவைப்பட்டா கூப்பிட்டா வர்றதுக்கு போறதுக்கு அது ஒரு அடிமையோ இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அது ஒரு இன்பில்ட் ட்ரைட். இட்ஸ் அ ரிட்டன், இட் இஸ் ரிட்டன் இன் விக்டரி அண்ட் டிஃபீட் அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். அப்போ இந்த கரேஜ் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா வெற்றிலையும் இருக்கும், தோல்வியிலையும் இருக்கும். சரிங்களா? அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ட்ரையல் அப்படிங்கிறது ஒரு சின்சியர் அட்டம், இந்த இடத்துல முயற்சி அப்படின்னு அர்த்தம். அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். அப்போ ஒரு மனிதன் சந்திக்கிற உண்மையான முயற்சிகள்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரேஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அண்ட் நம்ம ஒரு கோட் இருக்கு இல்லையா, இந்த ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் கூட ஒரு வரலாறு இருக்கும், ஆனா வேடிக்கை பார்த்தவனுக்கு
வரலாறு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, வெறும் மிக்சர் தான் கிடைக்கும். ரைட். ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெயிச்சவனுக்கு மட்டும்தான் கரேஜ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, தோற்றவனுக்கும் இருக்கு. ரைட். ஆஸ் வெல் அஸ் ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிரிப்பி, பகத்சிங், நேதாஜி, இந்த மாதிரியான, அதே மாதிரி உத்தம் சிங், இந்த மாதிரியான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா. மேபி அவங்களுடைய ரிசல்ட் பார்க்கும்போது அட் த எண்ட் அவங்க அதை அட்டைன் பண்ணல. அட்டைன் பண்ணல அப்படின்னா அவங்க அந்த முயற்சியில கடைசியா ஃப்ரீடம் அவங்க பார்க்கல அப்படின்னு இருந்தாலுமே கரேஜ் அப்படிங்கிறது அவங்க கிட்டேயும் இருந்தது, பெரிய விஷயம் இல்லையா. அண்ட் ஐம் நாட் கிளியர்லி டீக்ரேடிங், ஐம் அப்ரிஷியேட்டிங் தம். அண்ட் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய ஆட்கள். அவங்களுடைய ஸ்டோரிஸ் தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரேஜ் இருக்கும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் hours, ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ், பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். அப்போ அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்திலையும், ஒவ்வொரு நாட்கள்லையும், ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருக்கும் அவனுடைய இன்பம் துன்பம். ஸ்மைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா வந்து ஹாப்பினஸையும், டியர்ஸ் அப்படிங்கிறது துன்பத்தையும் வந்து சொல்லுது. கரேஜ் இஸ் மோர் தேன் அ டேரிங் டீட். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி தைரியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறத விட அதை விட பெரிய விஷயம் கரேஜ். இட் இஸ் த பிரெத் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் creed. அப்போ மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருடைய உயிர் மூச்சாம இருக்கிறது, சரிங்களா. அதாவது கரேஜியஸ் மேன் அப்படின்னு, விமன் அப்படின்னு ஒரு ஆளை சொல்றோம் அப்படின்னா அவங்களுடைய உயிர் மூச்சில் இருக்கிறது. அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் creed அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரின்சிபல் ஆர் யூ கேன் சே டாக்ட்ரின், ஒரு கொள்கை அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உண்மையிலேயே கரேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா சும்மா ஒரு சீனை போடுறது கிடையாது. உங்க லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிறது அண்ட் இன்டென்ஷனா நீங்க எடுக்கிற முடிவுகள், அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சும் நீங்க இந்த கோல், உங்களுக்கு இந்த ட்ரீம் வேணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரேஜ். அண்ட் இதுல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கூட மேட்டரே கிடையாது. உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு ஒரு கரேஜ் தான். அண்ட் இதுக்காக நீங்க எஃபோர்ட் போட்டு உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு படிக்கிறீங்க இல்லையா, அதுவே வந்து ஒரு பெரிய கரேஜ் தான், சரிங்களா. ஸோ அபவுட் த பாயிண்ட் பார்க்கும்போது இங்க டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்க சொல்றேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், டைம்லைன் நோட் பண்ணிக்கோங்க, 1881 to 1959. அண்ட் ப்ரொலிஃபிக் இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட். அப்ப இங்கிலாந்துல பிறந்திருக்காரு அண்ட் அமெரிக்கால செட்டில் இருப்பாரு, சரிங்களா. அண்ட் இவர் தான் நம்ம பீப்புள்ஸ் போயட், அதுக்கப்புறம் போயட் லாரைட் ஆஃப் மிஷிகன் அப்படின்லாம் சொல்றோம். அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் வீவ் as well as இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும், சரிங்களா. தென் லெட்ஸ் மூவ் ஆன் வித் த poetic device or figure of speeches in this poem. பிஃபோர் தட் இந்த கோட்ஸையும் பார்த்துருங்க. வி வேர் ஸ்கேட் பட் அவர் ஃபியர் வாஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் அவர் கரேஜ். இது வந்து மலாலா யூசப்சாய், ரைட், அவங்க சொன்ன கோட் இது, சரிங்களா. வி வேர் ஸ்கேட், நமக்கு வந்து பயம் அப்படிங்கிறது இருக்கு, ரைட், நம்ம பயந்துருக்கோம். பட் அவர் ஃபியர் வாஸ், நம்மளுடைய பயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரேஜை விட வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. கரேஜ் இஸ் பிகர் தேன், பவர்ஃபுல் தேன் ஃபியர் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெல்சன் மண்டேலா, courageous people do not fear forgiving for the sake of peace. அப்போ அமைதிக்காக மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரேஜியஸான பீப்புள் அப்படின்னு. இந்த மன்னிப்பது இறை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அமைதிக்காக, அமைதியின் பொருட்டு நம்ம ஒரு ஆளை மன்னிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றது நெல்சன் மண்டேலா. தென் யூ ஷுட் நெவர் லெட் யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவென்ட் ஃப்ரம் டூயிங் வாட் யூ நோ இஸ் ரைட். அப்போ நீங்க சரின்னு ஒரு விஷயம் நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு பயம் தடையா இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா அதை பத்தி நீங்க கவலைப்படாம அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்த கேரக்டர் ஆங் சாங் சூயின்னு நினைக்கிறேன், ரைட். ப்ளீஸ் செக் தர. தென் நம்ம அதாவது ஃபாதர் ஆஃப் த நேஷன், ரைட். ஸ்ட்ரென்த் டஸ் நாட் கம் ஃப்ரம் வின்னிங். அவன் ஜெயிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பலம் வராது. யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த். அப்போ நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரகிள், உங்களுடைய போராட்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. when you go through hardships and decide not to surrender. அப்போ பாருங்களேன், அப்போ நீங்க வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, ஆனா யூ ஆர் நாட் கிவிங் அப். அதை வந்து என்டியூர் பண்ணி அதுல ஜெயிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்மளுடைய காந்திஜி வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா. ஸோ லெட்ஸ் செக் poetic devices. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்களேன், இந்த இடத்துல பிரில்லியன்ட் டேஷ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரில்லியன்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த பொயட்ரியில அட்ஜெக்டிவ் வந்தா அதை வந்து நம்ம எபித்தட் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. இந்த குரூப் 4 கொஸ்டின் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா தெரியும், புதுசா இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் நோட் தட்.
தென் சடன் ஸ்ப்ரிங் அலிட்ரேஷன் ரிப்பீட்டட் கான்சனன்ட் சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா. தென் ஸ்லிப்பிங் ரோப் இதையுமே எபித்தட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் கரேஜ் கரேஜ் அப்படின்னு இந்த மாதிரி பொயட்டிக் லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறத நம்ம வந்து அனஃபோரா அப்படின்னு எடுத்துப்போம், ரைட்டுங்களா. அனஃபோரா. ப்ளீஸ் நோட் தட். அதே மாதிரி வேற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா ரெசார்ட், ஸ்போர்ட், ரைட், கால், ஃபால். இதே வந்து ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்க அப்படின்னா சிமிலர் சவுண்ட் இருக்கிறதுக்கு சேமான லெட்டர் கொடுக்கணும் இல்லையா. இப்போ ரெசார்ட்டுக்கு ஏ கொடுக்குறேன்னா ஸ்போர்ட்டுக்கும் ஏ கொடுக்குறேன். தென் கால், ஃபால், பி, பி, ஏஏ, பிபி, ரைட், ஏஏ, பிபி. அவங்களுக்கு 4 லைன் கொடுத்துருப்பாங்க, அதில் எப்படி இருக்குன்னு பாருங்க, சரிங்களா. இங்கேயும் பாருங்களேன், நாட்டு நாட்டு, கோல் சோல். அப்போ ரைமிங் வேர்ட் அப்படிங்கிறது இப்படி பிக் பண்ணணும். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லெட்டர் போட்டு எழுத வேண்டியது இருக்கும், சரிங்களா. டாஸ்லிங் லைட், டாஸ்லிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஸோ இட் கேன் பி டேக்கன் அஸ் எபித்தட், ரைட். அதே மாதிரி இந்த இன்கிரைண்ட் அப்படிங்கிறது, இன்கிரைண்ட் ட்ரைட் அப்படிங்கிறதுல இந்த இன்கிரைண்ட் அப்படிங்கிறது எபித்தட். ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ பார்ட், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா. அப்போ இதை வந்து அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம், அனஃபோரா. தென் பிரேவ் மேன், இங்கேயுமே வந்து பாருங்களேன் அட்ஜெக்டிவ் வருது. ஸோ எனிவே அதை கேட்டா பாருங்க, ஃப்ரம் த ஆப்ஷன் நீங்க எலிமினேட் பண்றது நல்லது. நீங்க இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்களே இப்ப நானே சும்மா தான் இதுல நான் பாக்குறத சொல்றேன், நீங்க இன்னும் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாருங்களேன், கேன், கம் அலிட்ரேஷன் எடுத்துக்கலாமா, ரைட். தென் விக்டரி அண்ட் டிஃபீட், ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிறது, அதாவது முரண்பட்ட கருத்துக்கள் அடுத்தடுத்து வரும்போது அதை வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஹிஸ், ஹிஸ், ஹிஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது, ரெப்பிடேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்மைல்ஸ் அண்ட் டியர்ஸ், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிதீசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ரைட். So hope you understand. If you have any doubt, please drop it in the comment box. So thank you so much for listening. Bye.